பாஜக மாநில தலைவரா இருந்த அண்ணாமலை அவர்கள் இந்த பதவியில இருந்து விலகினதுக்கு அப்புறம் நயினார் நாகேந்திரன் அவர்கள் உள்ள வந்திருந்தாரு. சோ அவருக்கு என்னதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அதன்படி ஒரு முயற்சியில அவர் போய்கிட்டு இருக்கிறாரே தவிர அந்த சூடும் சுறுசுறுப்பும் வந்து when compared to அண்ணாமலை அவர்களை விட அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவருக்கு கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. ஏன்னா அவர் பயங்கர ஹைப்பர் ஆக்டிவ், இவர் அவரை விட கொஞ்சம் கம்மியா தான் இருக்காரு. பட் இவருடைய வேலைகளை அவர் சிறப்பா தான் பண்ணிட்டு இருக்காரு. எனவே இப்ப அண்ணாமலை வந்து ஒரு ஒரு நல்ல பதவியில இருந்தாப்ல அவரு அப்படின்னா பார்த்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மிரளாத, ஆச்சரியப்படாத சமூகத்துல இருக்கிற மக்களே கிடையாது. ஈவன் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் ஒரு நிமிஷம் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கிரியேட் பண்ணிருப்பாரு. நடப்பாத யாத்திரை ஆகட்டும், காலில் செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு சொன்னது, அண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில நடந்த அந்த பெரிய இஷ்யூக்காக வந்துட்டு சாட்டை அடி போட்டுக்கிட்டதாகட்டும், எல்லா இடத்துலயுமே வந்து அவருடைய ஒரு ஒரு விஷயத்தையும் அவர் முன்னிறுத்தி காமிச்சிருக்காரு. அந்த வகையில இவர் எவ்வளவுதான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி வந்து என்னோட IPS பதவி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்தாரு. 2021 இது உள்ள வராரு பிஜேபிக்குள்ள. அண்ட் ரொம்ப சீக்கிரத்திலேயே வந்துட்டு அவருக்கு தலைவர் பதவியை கொடுத்துடுறாங்க. அந்த தலைவர் பதவி அவர் வாங்கினதுக்கு அப்புறம் பயங்கர எந்தோ ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. பொதுவாகவே பிஜேபியில ஒரு 3 வருடங்களுக்கு ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு தலைவர்களை மாற்றம் பண்றது ஒரு நார்மலா அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம். ஆனா பாத்தீங்கன்னா ஒரு இன்னொரு வருஷம் சரி ஓகே இவரே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்ல ஏதோ சம்திங் அப்படிங்கிறாங்க. பட் ஆனா இவர் நல்லா ஒர்க் பண்றாருன்னா வச்சிருந்துருப்பாங்களா இருக்கும். ஸோ 4 வருடம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தலைவர் பொறுப்பை மாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டாயம், அந்த கட்டாயம் அதிமுக கிட்ட இருந்து அவங்க கொடுத்த நெரிசலில தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவர் அப்படி எப்படின்னு விமர்சனம் பண்ணி அது அவங்களுக்கே வினையா போற மாதிரி நாங்களாம் உங்க கூட கூட்டணியில இருக்க மாட்டோம்பா அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து கும்பிட்டு கிளம்புற மாதிரி அவரு கிளம்பிட்டாரு. யாரும் எடப்பாடி பழனிசாமி எங்களுக்கு கூட்டணியே வேணான்னு போயிட்டாரு. அகைன் நீங்க வந்து கூட்டணி நான் வரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து அண்ணாமலையை தூக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கெடுபடி வச்சதாகவும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூக்கினதாகவும் எது எப்படியோ நல்ல பதவியில இருந்தாப்புல. ஆனா இப்போ நான் அடிமட்ட தொண்டனாவும் இருக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன், கட்சிக்காக வேலை பார்க்க தயாரா இருக்கேன் அப்படின்னு அவர் சாதாரணமா சொல்லிடலாம். பிரஸ் மீட்ல அந்த அளவுக்கு ஆக்டிவான ஒரு விஷயமா அவரை வந்து பார்க்க முடியலையே அப்படிங்கிறது மக்களின் பல மனவேதனைகளுக்கு உள்ளாயிட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த வகையில சரி ஓகே இப்ப என்னதப்பா முடிவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அண்ணாமலை அவர்களை ராஜ்யசபா MP ஆக்க போறாங்களாம். உண்மையாதான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த விஷயம் பத்தி மேலிடம் வந்து பாஜக மேலிடத்துல பேசிட்டு இருக்காங்களாம். எந்த மாநிலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிற TDP, அதாவது தெலுங்கு தேச பார்ட்டி இருக்கு இல்லையா, சந்திரபாபு நாயுடு அவர்கள் ரன் பண்ணிட்டு இருக்க அந்த பார்ட்டியில மாநிலங்களவை MP-யா அங்க வந்துட்டு நியமனம் பண்ணணும், அங்க ஒரு தேவை இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிற இந்த கேப்ல மேபி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா ஆந்திராவில் போயிட்டு அவர் MP-யா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆனாலும் அவருடைய தொண்டர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னா ஒரு பதவியில இருந்தாரு, அதுக்கப்புறம் திரும்பவும் அவரை வந்து கீழே கொண்டு போயிட்டு திரும்பவும் அடிமட்டமா நீ இரு அப்படின்னு சொல்லாம அவருடைய வாழ்வாதாரத்தை இன்னும் அவரோட தலைவரா இருக்கிறாரு அப்படின்ற பட்சத்துல அவருடைய இம்பார்ட்டன்ஸை இன்னும் மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னும் அவர் வந்து ஒரு சிறந்த இடத்துல நிறைய பேர் வந்து வழிநடத்து போற மாதிரி இருக்கணும். அதற்கான ஒரு நல்ல பதவியை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அண்ட் பொதுவா வந்து பாஜக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு தெரியும் தமிழிசை சவுந்தரராஜன் தலைவரா இருந்தாங்க. லாஸ்ட் பாருங்க ஆளுநர் அளவுக்கு ஆயிட்டு வந்தாங்க. வேற கட்சியில இருக்கிறவங்க யாராலையாவது ஆக முடியுமா? பட் இந்த கட்சியில இருக்க ஒரு சூப்பர் ஸ்கோப் அப்படின்னு பார்த்தா இதுவுங்கிறது பலரின் கருத்து. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுக்கு கருத்தை ப்ளீஸ் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம், நிகழ்கால நிகழ்வுகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.